ரமதான் பண்டிகையின் உருவான வரலாறு. மனிதர்களின் இதயத்தை சுத்தப்படுத்தும் ஒரு மாதம். பசி மற்றும் பொறுமையை கற்றுக் கொடுக்கும் ஒரு காலம். அதுதான் ரமதான். பலருக்கும் இது ஒரு பண்டிகை மாதம். ஆனால் உண்மையில் இது ஒரு ஆன்மீக பயணம். கிபி 610 சவுதி அரேபியாவின் மக்கா நகரம். அங்கு ஒரு அமைதியான மலைக்குகை. அந்த குகையில் தியானத்தில் மூழ்கியிருந்தார் ப்ராஃபெட் முஹம்மது. அந்த இரவு சாதாரணமான இரவு இல்லை. திடீரென்று ஒரு வான்தூதர் தோன்றினார். அவர் ஏஞ்சல் ஜிப்ரீல். அவர் கூறிய முதல் வார்த்தை, ஓதுங்கள். அது மனித வரலாற்றையே மாற்றிய தருணம். அந்த முதல் வெளிப்பாடுதான் பின்னர் குர்ஆனாக மாறியது. இந்த அதிசயம் நடந்த மாதமே ரமதான். அதனால்தான் இந்த மாதம் புனிதமானது. ரமதான் மாதம் வந்தவுடன் முஸ்லிம்கள் விடியற் காலையிலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை நோன்பு நோக்கிறார்கள். அவர்கள் உணவையும் தண்ணீரையும் தவிர்க்கிறார்கள். ஆனால் அது மட்டுமில்ல, கோபம், பொய், தீய எண்ணங்கள் இவற்றையும் துறக்க முயற்சிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? பசி என்னும் உணர்வு ஏழைகளின் வாழ்க்கையை உணர வைக்கிறது. நோன்பு உடலுக்கு மட்டுமல்ல, இதயத்திற்கும் ஒரு சுத்திகரிப்பு. ரமதானின் கடைசி 10 நாட்களில் ஒரு மிகவும் சிறப்பான இரவு உள்ளது. அது லைலத்துல் கத்ர். இந்த இரவு 1000 மாதங்களுக்குச் சமமான புண்ணியம் தரும். இந்த இரவில் தொழுவது மனித வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. மாதம் முழுவதும் நோன்பு கடைபிடித்த பிறகு ஒரு மகிழ்ச்சியான நாள் வருகிறது. அது ஈதுல் ஃபித்ர். அன்று அனைவரும் புதிய உடைகள் அணிந்து, தொழுகை செய்து, உணவை பகிர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். ரமதான் நமக்குச் சொல்லுவது ஒன்றே: பசி இருந்தாலும் மனம் நிறைந்திருக்கலாம். குறைவாக இருந்தாலும் நன்றி உணர்ச்சி பெருகலாம். இது ஒரு மாதமல்ல, ஒரு மாற்றம். ரமதான் மனிதனை மனிதனாக மாற்றும் நேரம்.